Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டில் 2 ஃபண்ட் மேனேஜர்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 1000 கோடிக்கு ஊழல் ஏற்பட்டிருக்கு. அதனுடைய சிஇஓ சந்திரேஷ் நிக்கமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லம்பர்கினி காரும் லாவிஷான ஒரு ஸ்டைலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவங்க மேலே சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கேட்குற இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பயம் வரும். ஸோ ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பிரச்சனை, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமே அதில் நமக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுருமான்ற பயம் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன கிளாரிட்டி தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, February 2002 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு 2 ஃபண்ட் மேனேஜர் மேலே. ஸோ அதனால் அப்போ இன்டர்னலாக இன்வெஸ்டிகேஷன் வச்சோன்னா சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்காதுன்றனால எக்ஸ்டர்னலாக ஒரு ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணி இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபண்ட் மேனேஜர் டெம்பரரியாக லீவில் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ 2 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்களா, எவ்வளோ பணம் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்றதை பற்றி இன்னும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் வரல. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, என்ன irregularity அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னன்னா ஃப்ரண்ட் ரன்னிங் அப்படின்னு பேர். ஸோ ஃப்ரண்ட் ரன்னிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபண்ட் மேனேஜர் தனியாக டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே 10 அனலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு அனலிஸ்ட்டும் ஒரு செக்டரை பார்த்துப்பாங்க. ஒருத்தர் பேங்கிங் செக்டர், ஒருத்தர் ஃபார்மா செக்டர், ஒருத்தர் ஐடி செக்டர்னு டிஃப்ரெண்ட் செக்டரை பார்க்குறதுக்கு ஒரு 10 அனலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாதம் வந்து ஒரு 1000 கோடி பணம் வந்திருக்கு, இன்வெஸ்டரோட மணி வந்திருக்கு, இதை என்னென்ன ஸ்டாக்லாம் வாங்கலாம் அப்படின்னு டெசிஷன் எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு மாதம் முடியும் போது எந்தெந்த ஸ்டாக்லாம் விற்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிசைட் பண்ணுற இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் சொல்லக்கூடாது. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, எந்த புரோக்கர்ஸ் கிட்ட யார்கிட்டையுமே இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடாது. ஏன்னா ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்டரோட மணியை வாங்கி ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு பெனிஃபிட் தரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வெளியில் லீக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து அட்வான்ஸாக சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, மற்றவங்க இந்த பெனிஃபிட்டை வந்து முன்னாடியே பெனிஃபிட் அடைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபண்ட் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு என்ன ஸ்டாக் வாங்க போகிறேன்னு எனக்கு தெரியும். அந்த ஸ்டாக்கை நான் பர்சனலாக நான் கூட வாங்கலாம், ஆனால் அப்படி வாங்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சொல்லலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம், என்னோட ஆஃபீஸ் கொலீக்கு சொல்லலாம், நாளைக்கு இந்த ஸ்டாக்லாம் வாங்க போகிறப்பன்னு சொல்லலாம். அப்போ முன்னாடியே இவங்க அந்த ஷேரெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா இவங்களாம் அட்வான்ஸாகவே இவங்களுக்கு பெனிஃபிட் அடைகிறாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு வந்து இதில் வந்து ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இது வந்து ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு மட்டுமே கிடையாது. இன்றைக்கி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம், இல்லை சேல்ஸ் மேனேஜராக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கலாம், இவங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் டிமேட்லாம் ஒரு அக்கௌண்ட்டில் தான் வைக்கணும், நீங்கள் என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்றது முன்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நிறைய ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபண்ட் மேனேஜருக்கு இன்னும் ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இதில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து ஒன்று அவங்களே சில ஷேர்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கலாம், இல்லை அவங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை ஆஃபீஸ் கொலீக்ஸ்க்கோ ஷேர் பண்ணியிருக்கலாம், இல்லை என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ ஜீரோதா இருக்காங்க, ஆலிஸ் ப்ளூ இருக்காங்க, ஏஞ்சல் இருக்காங்க, இந்த மாதிரி புரோக்கர்ஸுக்கு இவங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்கலாம் அட்வான்ஸாக. அப்போ அந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஷேரை வந்து நாளைக்கு என்னென்ன ஷேர்லாம் வாங்க போகிறாங்களோ அதை முன்னாடியே இவங்க வாங்கிடுவாங்க. இப்போ கம்மி விலையில் வாங்கிடுவாங்க. ஸோ இப்போ நாளைக்கு வந்து ஒரு 100 கோடி 1000 கோடின்னு அந்த ஷேரை வாங்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து அதிகரிக்கும். ஏன்னா டிமாண்ட் அதிகரிக்கும் போது என்ன ஆகும், ஷேர் ப்ரைஸ் அதிகரிக்கும். அதிகரிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, 2 நாள் முன்னாடியே இவங்கெல்லாம் ஷேர் வாங்கியிருப்பாங்க. அந்த ஷேரை இவங்க வந்து அன்றைக்கி மேலே ஏறணும்னு வித்துட்டு வெளியே வந்துடுவாங்க. இது நார்மலாக ஒரு ஷேரை நார்மலாக வாங்கினா பெருசாக லாபம் கிடைக்காது. இதுவே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்லாம் விற்க போகிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இவங்க வந்து முன்னாடியே அட்வான்ஸாக வாங்கிட்டு அப்புறம் விற்பாங்க. அப்போ என்ன ஆகுனா அதுலேயும் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் வந்து அடைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்சைடர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு வெளியே போகக்கூடாது. ஸோ அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஃப்ரண்ட் ரன்னிங்னு பேர். இந்த மாதிரி ஹியூஜ் ப்ராஃபிட்டை வந்து ஒன்று புரோக்கர்ஸோ இல்லை இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸோடைய ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து ட்ரேடிங்கில் அதிக லாபம் சம்பாரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸுக்கு ஒரு கேஷை கொடுத்துருவாங்க, ஒரு லஞ்சமாக கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் வந்து இந்த கம்பெனிகளும் இல்லை செபியும் எடுக்கும். இதனால் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்க்கோ இன்வெஸ்டர்ஸ்க்கோ ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்சனல் பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணுறதுனால பெருசாக வந்து நஷ்டம் ஒன்றும் ஏற்படாது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸுக்கு. ஏன்னா அவங்க தனியாக ட்ரேட் பண்ண போகிறாங்க, தனியாக தான் அவங்க விற்க போகிறாங்க. ஸோ அதனால் நமக்கு பெருசாக வந்து பாதிப்புகளும் இருக்காது. ஆனால் ₹1 வந்து நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் அது நஷ்டம் தான். அதனால தான் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் இன்வால்வ் ஆன ஃபண்ட் மேனேஜர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா விரேஷ் ஜோஷின்ற ஒருத்தர், இன்னொருத்தர் தீபக் அகர்வால். ஸோ இவங்க என்ன ஃபண்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ETF மேனேஜ் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆக்சிஸ் நிஃப்டி, ஆக்சிஸ் பேங்கிங், ஆக்சிஸ் கன்சம்ஷன் அண்ட் ஆக்சிஸ் டெக்னாலஜி 4 ETF. 3 மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் குவாண்ட் ஃபண்ட், ஆக்சிஸ் வேல்யூ ஃபண்ட் அண்ட் ஆக்சிஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட். இப்போ இந்த 7 ஃபண்ட்லையும் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் நேமை வந்து மாற்றி வேற ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சில ஃபண்டில் ஆல்ரெடி 2 ஃபண்ட் மேனேஜர் இருந்ததுனால ஒரு ஃபண்ட் மேனேஜர் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு ஃபண்ட் மேனேஜரே ஃபுல்லாக பார்த்துக்க போகிறாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டராக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 ஸ்கீமில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. அப்படி இருந்து அப்படின்னா உடனே எந்த ஆக்ஷனும் எடுத்துடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எல்லாம் இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் மூலமாக இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்க்குலாம் பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா HDFC, ரிலையன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மல்டி க்ரோர்ஸில் வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரேடிங் வால்யூம் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணும்போது அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் எல்லாம் பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது. பட் இதே ஸ்மால் கேப் மாதிரி சின்ன சின்ன ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனி எல்லாம் இருக்கும், அந்த கம்பெனி யாரும் பெருசாக வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த நிறுவனத்துலலாம் இவங்க வந்து ஒரே நாளில் 100 கோடி 1000 கோடின்னு வாங்குறாங்க அப்படின்னா அப்போ ஷேர் ப்ரைஸ் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி விற்கும்போது பெருசாக குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு தான் நம்ம வந்து பயப்பட வேண்டியது இருக்கும். மற்றபடி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. எஸ்பெஷலி இந்த 7 ஃபண்ட்ஸுக்குள்ளே இருந்தால் மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணி உங்கள் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெசிஷன் எடுங்க. இப்போ வந்திருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இண்டிவிஜுவல்ஸ் தான் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிற மாதிரி தான் இதில் வந்திருக்கு. இன்னும் ஒரு இன்ஸ்டியூஷனாக எந்த தவறுமே செய்ய கிடையாது. ஸோ அதனால் ஃபண்டோ இல்லை அந்த கம்பெனியை பற்றி நம்ம வந்து தவறு செய்ய வேண்டியதில்லை. எல்லா நிறுவனங்களையும் சில எம்ப்ளாயிஸ் தவறுகள் செய்வாங்க, அதுக்கான ஆக்ஷனை வந்து அந்த கம்பெனி எடுப்பாங்க. இது வந்து கவர்னன்ஸ் இஷ்யூ. இது வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் மட்டும் கிடையாது, இது செபியும் வந்து இதில் இன்வால்வ் ஆவாங்க. அவங்க என்ன ஆக்ஷனோ கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க அந்த எம்ப்ளாயிஸ் மேலே. மோஸ்ட்லி இது வந்து ஒரு இன்டர்னல் இஷ்யூ, நம்மளுடைய ஃபண்ட்ஸ்லாம் பெருசாக வந்து பாதிப்புகள் இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ளூ சிப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் அந்த மாதிரி ஃபண்டில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் மோஸ்ட்லி இதில் பாதிப்புகள் இருக்காது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னா கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.